வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் முதல் முறையாக புதுச்சேரியில் அறிமுகம். மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நவராத்திரியை ஒட்டி செங்கழு நீரம்மன் கோவிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சி. ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தினர் பங்கேற்பு. தனியார் நிறுவனத்தில் சேர 35 பேருக்கு பணியாணை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். டெங்கு விழிப்புணர்வு பிரசுரம் விநியோகம். முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் நாட்டிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் ரங்கசாமி இயக்கி வைத்தார். வீடுகளில் மின்சார உபயோகத்தை கண்காணிக்கும் வகையில் அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ளதைப் போன்று நவீன தானியங்கி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் நாட்டிலேயே முதன்முறையாக புதுச்சேரியில் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான ஸ்மார்ட் கிரிட் கட்டுப்பாட்டு மையத்தின் திறப்பு விழா மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இம்மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன், தலைமை செயலர் சத்தியவதி, மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மதிவாணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வீடுகளுக்கு தானியங்கி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதன் மூலம் மின் தேவையை வீட்டு உரிமையாளர்கள் தாங்களே திட்டமிட்டு குறைந்த மின் கட்டணத்தில் மேம்பட்ட வசதிகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நவராத்திரி விழாவை ஒட்டி வாழைக்குளம் செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்வை ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தினர் துவக்கி வைத்து சான்றிதழ்களை வழங்கி மாணவர்களை கௌரவித்தனர். வாழைக்குளம் ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் நவராத்திரி இசை நாட்டிய திருவிழாவை முன்னிட்டு சிறப்புமிக்க இசை நாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் 6வது நாள் நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் நடத்தப்பட்டது. வள்ளுவர் அர்ச்சக உரிமையாளர் பழனி ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நாட்டியத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனர்கள் VP சிவக்கொழுந்து, VP ராமலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழாவில் பேசிய ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனரும் லாஸ்பேட்டை காங்கிரஸ் கமிட்டியின் சிறப்பு அழைப்பாளருமான VP சிவக்கொழுந்து, கலைகளை வளர்ப்பதிலும் காப்பதிலும் புதுச்சேரி மண் பெயர் பெற்று விளங்குகிறது என்றும், மக்களை ஒன்றுபடுத்தி சமூக தொண்டு செய்வதிலும் மனிதநேயத்தை வளர்ப்பதிலும் இம்மாதிரியான கலைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார். கலை ஆலயம் நுண்கலை பயிலகம் வழங்கிய இந்நாட்டியத்தை 11 மாணவியர் ஆடி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தனர். தொடர்ந்து நாட்டியமாடி அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலையாலய இயக்குநர் மேரி ஸ்டெல்லா உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள். தனியார் நிறுவன பணிக்கான வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 35 பேருக்கு பணி ஆணையை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள பேக்கேஜிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள 40 பணியிடங்களை நிரப்புவதற்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் காந்தி நகரில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடந்த இந்நேர்காணலில் 18 வயது முதல் 24 வயது நிரம்பிய தொழிற்பயிற்சி முடித்த 60க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்றனர். இதில் 35 பேர் பயிற்சி பணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இப்பணிக்கான ஆணையை தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், தொழிலாளர் துறை ஆணையர் ஸ்ரீனிவாஸ், துணை ஆணையர் தம்பு கணபதி, வேலைவாய்ப்பு அலுவலர் அனிதா, தனியார் கம்பெனி மேலாளர் ரவீந்திரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. புதுச்சேரியில் அண்மை காலமாக டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை தீவிர ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற டெங்கு நோய் குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இக்குழுக்கள் வீடு வீடாக சென்று டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள் என்றும் கூறியிருந்தார்.
இதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் டெங்கு காய்ச்சலுக்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாசில்தார் ரமேஷ், துணை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், கிராம நிர்வாக அதிகாரிகள் கிருபாகரன், வாழமுனி ஆகியோர் வீடு வீடாக சென்று டெங்கு நோய் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார்கள். பாரதிதாசன் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் பதின்பருவ உடல்நல பயிலரங்கம் நடைபெற்றது. இப்பயிலரங்கை NSS அலுவலர் அலமேலு மங்கை வரவேற்புரை வழங்க கல்லூரி முதல்வர் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு நலவழித்துறை இயக்குநர் ராமன் பயிலரங்கை துவக்கி வைத்து வாக்காளரின் முக்கியத்துவம் குறித்தும் பதின்பருவ உடல்நலத்தை பாதுகாப்பது குறித்தும் சிறப்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் வரலட்சுமி, துணை இயக்குநர் சாந்திமதி, நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி, ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் உட்பட மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டுறவு ஒன்றியம் சார்பாக கூட்டுறவில் மகளிர் அதிகாரம் எனும் தலைப்பிலான ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியம் சார்பில் 59ஆம் ஆண்டு அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் சமையல் போட்டி, சதுரங்க போட்டி, கோல போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் கூட்டுறவில் மகளிர் அதிகாரம் எனும் தலைப்பிலான ஓவிய போட்டி 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது. கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். கூட்டுறவு நகர வங்கி மேலாண் இயக்குநர் மதுரை நடுவராக இருந்து போட்டியில் சிறந்த ஓவியத்தை தேர்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய மேலாண் இயக்குநர் பாலகிருஷ்ணன், துணை முதல்வர் முத்துக்கண்ணு, ஜான் இருதிகராஜ், கல்வியியல் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் மணவாளன், நிறுவன நிர்வாக அலுவலர் மோகன்ராஜ் மற்றும் மேலாளர்கள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாளாக அறிவிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக பிரெஞ்சு இந்திய மக்கள் இயக்க தலைவர் சிவராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி விடுதலை நாளான நவம்பர் 1ஆம் தேதியன்று அரசு விடுமுறை அளித்து அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்றும், இதனை கருத்தில் கொண்டு நவம்பர் 1ஆம் தேதியை விடுமுறை தினமாக அறிவிப்பது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருகிறது என வருவாய்த்துறையிடமிருந்து கடிதம் வந்துள்ளதாக சிவராஜ் தெரிவித்துள்ளார். இதனை ஏற்று இன்று நடத்தப்படவிருந்த முதல்வர் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்த சிவராஜ், இம்மாத இறுதிக்குள் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்காவிடில் போராட்டம் மீண்டும் தொடரும் என்றும் கூறினார். இந்த பேட்டியின் போது இயக்க பொதுச் செயலாளர் சிவ இளங்கோ, முன்னணி தலைவர்கள் தீனதயாள ரெட்டியார், அங்கப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள். புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் சாலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் தொடர் மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. நகர மற்றும் கிராம பகுதிகளில் பல வீதிகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விட்டு விட்டு பெய்து வரும் மழை காரணமாக நகரின் பல இடங்களில் சாலைகள் பழுதடைந்துள்ளதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை சார்பில் வெளிநாட்டு கலைஞர்கள் இசை நிகழ்ச்சி கடற்கரையில் நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் இசை நிகழ்ச்சி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இசை கலைஞர்கள் நிக்கோலா மற்றும் லோராஸ் ஆகிய இருவரும் வீடியோ கிராபிக்ஸ் மூலம் இசையை வடிவமைத்திருந்தனர். இந்நிகழ்ச்சி பார்ப்போரை வியக்க வைத்தது. இந்தியாவிலேயே முதன்முறையாக புனே நகரிலும் 2வது முறையாக புதுச்சேரியிலும் நடைபெறுவதாக வீடியோவையும் இசையும் ஒன்றாக கலந்து இவ்விசை நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.
விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். வித்யாபவன் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனர் வி.பி. ராமலிங்கம் திறந்து வைத்தார். சிகிச்சையின் போது தவறுகள் நடக்காமல் நோயாளிகளை பாதுகாப்பது மருத்துவரின் கடமை. ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் பேச்சு. செய்திகள் தொடர்கின்றன. வித்யாபவன் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனரும் மத்திய அரிமா சங்க தலைவருமான வி.பி. ராமலிங்கம் திறந்து வைத்தார். உப்பளத்தில் அமைந்துள்ள வித்யாபவன் உயர்நிலைப் பள்ளியில் 2012-2013 ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மாணவர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த அறிவியல் படைப்புகளின் கண்காட்சியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனரும் மத்திய அரிமா சங்க தலைவருமான வி.பி. ராமலிங்கம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்ட அவர் சிறந்த படைப்புகளை படைத்த மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். முன்னதாக பள்ளி சார்பில் சிறப்பு விருந்தினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ரேகா உட்பட பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டார்கள். சிகிச்சையின் போது தவறுகள் நடக்காமல் நோயாளிகளை பாதுகாப்பது மருத்துவர்களின் கடமை என்று ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் கூறியுள்ளார். நோயாளிகள் பாதுகாப்பு தொடர்பான பயிலரங்கு கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது. இப்பயிலரங்கை ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் நோயை மட்டுமே குறியாக கவனிக்காமல் பக்க விளைவுகள், காரணங்கள் போன்ற சிறிய விஷயங்களை கூட கவனித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மனித தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்ட தலைமை செயல் இயக்குநர் ராமமூர்த்தி, வேலூர் சிஎம்சி மருத்துவமனை தர மேலாண் அதிகாரி வில்லி ஜோசப், மருத்துவ அதிகாரி ஐயான் பெரட்டோ மற்றும் ஜிப்மர் மருத்துவ அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இம்மாக்குலேட் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 120 மாணவிகளுக்கு பட்டங்களை பல்கலைக்கழக தேர்வுத்துறை அதிகாரி சம்பத் வழங்கினார். பாக்குமுடையான்பட்டி இம்மாக்குலேட் கல்வியியல் கல்லூரியில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் மேரி நிர்மலா ராணி வரவேற்புரை வழங்கிட புதுவை பல்கலைக்கழக தேர்வாணைய குழு தலைவர் சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிஎட் பயிற்சி முடித்த 120 மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் இதயா கல்லூரி முதல்வர் லிட்டில் பிளவர், பேராசிரியர் கர்லின் உட்பட மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் கணிதம், உயர் வேதியியல், இயற்பியல், தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல் ஆகிய பிரிவுகளில் பிஎட் பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் ஸ்ரீதேவி, சித்ரா, கீதாலட்சுமி, சௌமியா, புஷ்பா, சுகுணா, ராஜராஜேஸ்வரி ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டார்கள். பருவமழை காரணமாக நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெய்து வரும் பருவமழை காரணமாக நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு சாலை மற்றும் வாய்க்கால்களில் நீர் தேங்காமல் இருப்பது போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதனிடையே குருமாம்பேட் குப்பை கொட்டும் வளாகத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வளாகத்திற்கு செல்லும் பாதை மிகவும் சேதமடைந்திருப்பதால் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக 50 லட்சம் ரூபாய் செலவில் பாதையை சீரமைக்க வேண்டும் என்றும், குப்பை கொட்டும் வளாகத்தில் சரியான சுற்றுப்பாதைகள் அமைத்து குப்பைகள் கொட்டுவதை முறைப்படுத்த வேண்டும், மின்விளக்கு அமைக்க வேண்டும், சுற்றி அமைக்கப்பட்டுள்ள மதில் சுவர் பகுதிகளை செப்பனிட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மணவெளி தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி பகுதியில் கடந்த மாதம் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 28 குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தார்கள்.
இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசா லுகாஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2926 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 63 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் முதல் முறையாக புதுச்சேரியில் அறிமுகம். மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நவராத்திரியை ஒட்டி செங்கழு நீரம்மன் கோவிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சி. ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தினர் பங்கேற்பு. தனியார் நிறுவனத்தில் சேர 35 பேருக்கு பணியாணை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். டெங்கு விழிப்புணர்வு பிரசுரம் விநியோகம். முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக வழங்கப்பட்டது. வித்யாபவன் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி. ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனர் VP ராமலிங்கம் திறந்து வைத்தார். சிகிச்சையின் போது தவறுகள் நடக்காமல் நோயாளிகளை பாதுகாப்பது மருத்துவரின் கடமை. ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் பேச்சு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.